வணக்கம். முனிஃபா மசாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. சிறு வயதிலேயே ஓவியத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஒரு பெண். அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது அவங்க பாரம்பரியத்தின்படி திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. 2 வருட திருமண வாழ்க்கை. ஒரு நாள் கணவரோட காரில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கணவர் கண் உறங்கிவிட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விட்டது. உஷாரான கணவர் என்ன பண்ணுறாரு, குதித்து கிளம்பி ஓடிடுறாரு. ஆனால் சற்றும் எதிர்பாராத இந்த முனிஃபா மசாரி காரோடு சேர்ந்து பள்ளத்தை உருண்டு விழுந்துடுறாரு. காப்பாற்றுவதற்கு கூட அங்கே யாரும் இல்லை. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காரிலிருந்து காரோடு தூக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு வழியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுறாங்க. மருத்துவமனையில் சில நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு சுயநினைவு வருது. ஆனால் அவங்களால அவங்க கை எலும்பு முழுவதுமாக சேதமடைஞ்சிருச்சு, கால் எலும்பு சேதமடைஞ்சிருச்சு, முதுகு தண்டுவடம் சேதமடைஞ்சிருச்சு. இதனால் இனி அவங்களால எழுந்து நடக்கவோ சுயமாக செயல்படவோ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்துடுறாங்க. தினம் தினம் இந்த கவலையில் அவர்கள் இருக்கும்போது ஒருத்தர் வராங்க. மேடம், உங்கள் கணவர் உங்கள்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. மொத்தத்திலே உடைந்து போகிற முனிஃபா மசாரி, கடவுளே, யாருக்குமே பயனில்லாத இந்த வாழ்க்கையை எதுக்கு நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க? என்கிட்ட எல்லாமே எடுத்துட்டு எதுக்கு என் உயிரை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க? அதையும் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாமே என்று அழுகிறான். சரி, கடவுள் என்ன உயிர் எடுக்கிறது, நாமே உயிரை விட்டு விடலாம், தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஐயோ, என்னால் எழுந்து போய் தற்கொலை கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அழுது நாட்கள் போகிறது. ஒரு நாள் யோசிக்கிறாங்க, கடவுள் எல்லாமே என்கிட்ட எடுத்துட்டு இந்த உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் அது என்னன்னு கண்டுபிடிப்பேன். இனி என்னை விட்டு போகிறவங்கெல்லாம் போகட்டும், நான் என்னிடம் இருப்பதை வச்சு நான் இனி வாழ்ந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு உற்சாகமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த விவாகரத்து கேட்ட அந்த கணவனுக்கு முதல்ல விவாகரத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. நடக்க முடியாது, ஒரு வீல் சேர் அவங்க அமைச்சுக்கிறாங்க. தன்னுடைய அந்த இயலாத அந்த கைகளை வைத்து மெதுவாக ஓவியமெல்லாம் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, நம்மளால் வாய் நல்லா பேச முடியுமே, நம்ம ஒரு பேச்சாளர் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் பேச்சாளர் ஆகிறாங்க. மாடலிங் துறையில், மாற்றுத்திறனாளிகளின் மாடலிங் துறைக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு மாடலிங் பண்ணுறாங்க. இப்படி தன்னை அதிக அளவில் வளர்த்து ஒரு புகழின் உச்சத்துக்கு போகிறாங்க இந்த முனிஃபா மசாரி. 2015 பிபிசி நியூஸ் சேனல் அவங்கள பேட்டி எடுக்குது. அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு பேட்டி எடுக்குது. அதன் பிறகு ஐநா சபையில் முனிஃபா மசாரியை சொற்பொழிவாற்றுவதற்கு அழைக்கிறாங்க. அந்த அளவு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்புறம் பாகிஸ்தானின் முதல் நல்லெண்ண தூதுவராக, ஐநா சபையின் நல்லெண்ண தூதுவராக இந்த முனிஃபா மசாரியை அமைக்கிறாங்க. இப்படி புகழின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது முனிஃபா மசாரியை சுற்றி பல விமர்சனங்கள் எழுது. அவங்க பரிதாபத்தை தேடுறாங்க, இஸ்லாமிய பாரம்பரியத்தை மீறுறாங்க, முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லிட்டு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பல விமர்சனங்கள் எழுது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் முனிஃபா மசாரிகிட்ட பேட்டி கேட்குறாரு. மேம், நீங்கள் எவ்வளவோ சிரமங்களுக்கு தாண்டி இப்படி ஒரு வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. அப்போ உங்களை சுற்றி எழுந்த விமர்சனங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு முனிஃபா மசாரிகிட்ட கேட்கும்போது முனிஃபா மசாரி உடனே சொல்கிறாங்க, அவங்க முனிஃபா மசாரியோட அந்த வீல் சேரில் எப்போவுமே பின்னாடி ஒரு யூரின் டேங்கு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க உடல்நிலை அப்படி, யூரின் டேங்க் ஒன்று எப்போவுமே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. அதை சுட்டி காட்டி முனிஃபா மசாரி சொல்கிறாங்க, என்னை சுற்றி எழுந்த விமர்சனங்கள் இந்த யூரின் டேங்கு மாதிரி, இது எப்போதும் என்னோடு தான் இருக்கும், நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வரும், ஆனால் ஒருபோதும் அவற்றால் என்னை முந்த முடியாது அப்படின்றாங்க. இதுதான் நான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம். ஒரு நிமிஷங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது நம்மை சுற்றி எழும் விமர்சனங்களை கண்டு பயந்தே நாம் செயல் செய்யாமல் ஒதுங்கிட்டோம் இல்லையா? ஆனால் அந்த விமர்சனங்களை நாம் வைக்க வேண்டிய இடம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஏதோ அந்த விமர்சனத்தை நாம் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கொண்டிருந்தால் அது வெறும் கழிவு தான். அது நம்மையும் சேர்த்து நாற்றப்படுத்திவிடும். அந்த விமர்சனங்களை கழிவறையில் போட்டு விடுங்கள். அது கழிவுகளாக காணாமல் போகட்டும். நீங்கள் முன்னே வாருங்கள், உலகம் உங்களை கண்டுகொள்ளட்டும். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டுங்க. சில நேரம் சில பொழுது சோதனை வரும்பொழுது நம்பிக்கையாய் மனம் உழுது வானில் உன் பெயர் எழுது. லட்சிய கதவுகளை திறந்து வைப்போம், இதயத்தின் சோகங்களை தூரத்தில் வைப்போம். சூரியன் என்பது கூட சிறு துளிதான், சாதிக்க முதல் தகுதி ஒரு தோல்விதான். சாதிப்போம், வெல்வோம். நன்றி.